உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப சுவையான வித்தியாசமான, அதாவது வெளியில் அதிகமாக கிடைக்காத ஒரு உணவு தான் இது. ஹோட்டல், பார் அது மாதிரி இடங்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய உணவு. அதாவது ஃப்ரைடு சில்லி எக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இந்த ஃப்ரைடு சில்லி எக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து கிடைக்கும். வாங்க இந்த ஃப்ரைட் சில்லி எக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சில்லி ஃப்ரைடு எக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரைடு சில்லி எக்குக்கு இந்த மாதிரி பிளெயின் ஆம்லேட்டாக போட்டு வச்சுக்கணும். இதை என்ன செய்யலாங்கிறது பிறகு சொல்கிறேன். ஒரு 4 முட்டையில் நம்ம அது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 3, அதை இந்த மாதிரி இதை வெட்டி இந்த மாதிரி இந்த சைஸில் வெட்டி அப்படியே பிரித்து வச்சுருக்கோம். குடமிளகா 1, அதையும் அந்த வெங்காய சைஸில் தான் வெட்டி வச்சுருக்கோம். 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு, 1/2 ஸ்பூனு சில்லி சாஸு, 1/2 ஸ்பூனு சோயா சாஸு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கார்ன் மாவு 3 ஸ்பூனு, வினிகரு 1 ஸ்பூனு, 1 பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கிராஸில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 10 பூண்டு பல், அதுவும் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 1 முட்டை தனியாக, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பிளைன் ஆம்லேட்டு வந்து நம்ம லேசாக உப்பு போட்டு தான் பிளைன் ஆம்லேட் போட்டிருக்கோம். இதை வந்து இந்த வெங்காயம்லாம் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதேமாரி நம்ம சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை பாருங்க, இந்தந்த சைஸு நம்ம அதை வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த பிளைன் ஆம்லேட்டு வெட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த கார்ன் மாவை கொட்டிக்கணும். அது கூட இந்த பெப்பரையும் கொஞ்சம் கொட்டிக்கணும். கொஞ்சமாக உப்பு. இந்த கார்ன் மாவு, உப்பு, பெப்பர்லாம் போட்டிருக்குங்களா, இதில் அந்த முட்டையை அடித்து நல்லா அப்படியே ஊற்றி அப்படியே குழச்சிக்க வேண்டியதான். நம்ம கையாலே அப்படியே நல்லா அப்படியே குழச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். குழச்சி வச்சிட்டோம். இதில் இந்த முட்டையை எல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியதான். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்க முட்டையை எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிச்சிட வேண்டாம், இல்லைன்னா இதாகிடும். அதனால் எடுத்துடலாம். அடுத்த ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் நேரத்தில், ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதே எண்ணெய் சட்டியில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு இந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒரு லேசாக வதக்கிக்கலாம்.
அடுத்தது இந்த வெங்காயம் அதிகம் வைப்போம். குடமிளகா, இதெல்லாம் லேசாக வதங்கினா போதும். அடுத்தது நம்ம டொமேட்டோ சாஸ் போட போகிறோம். அடுத்தது சில்லி சாஸு, அடுத்தது சோயா சாஸு, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறிக்க வேண்டியதான். அடுத்தது கொஞ்சமாக வினிகர், ரொம்ப போட்டோன்னா ஒரு மாதிரி புளிக்கும். அடுத்தது கொஞ்சம் உப்பு, அடுத்தது இந்த பொரிச்சு வச்சிருக்க முட்டையை நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் பெப்பர் இருக்குங்களா, பெப்பர் இருந்தால் பெப்பரை தட்டி விடுங்க. இந்த ஃப்ரைடு சில்லி எக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ரைடு சில்லி எக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். மோரே வேணாம், அப்படியே இந்த எப்படின்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிற மாதிரி அப்படியே சுற்றி ஒரே வாசனை பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், ஒரு அந்த முட்டை எல்லாம் வச்சு ஆஹா அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம ரெடினா ஆஹா அழுத்து போகாத அளவுக்கு இருக்கு. இந்த தூக்கத்தில் நின்று சமைச்சது வேறு இருக்கு. இருந்தாலும் இந்த வேர்வெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ டேஸ்டா உள்ள வாங்குது. நம்ம முட்டையை எத்தனை விதத்தில் சாப்பிடுவோம். இந்த சைனீஸ் மெத்தடில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சுவையான ஃப்ரைடு சில்லி எக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் சேனல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. என்னன்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.